வணக்கம். எஸ்ஐஆர் பற்றி உங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஐஆருடைய நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுதோறும் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், அச்சிடப்பட்ட வாக்காளர் படிவங்களை வாக்காளர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின். வாக்குச்சாவடி அலுவலர் தரும் படிவங்களில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை பூர்த்தி செய்து தர வேண்டும். இதுதான் ஒரு வாக்காளர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், வாக்காளர் ஆவணங்கள் எதையாவது தர வேண்டுமா, வாக்காளர்கள் ஆவணங்கள் எதையாவது நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் எந்த ஆவணங்களையும் தர வேண்டாம். வாக்காளர் விரும்பினால் சமீபத்திய புகைப்படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஓட்டர் ஐடியில் பழைய ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் வேணாம், நான் வேறு ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஆவணங்களையும் நீங்கள் வழங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் படிவங்களை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடி அலுவலர் தரும் படிவங்களில் ஒன்றை பூர்த்தி செய்து அவரிடமே திரும்பி தர வேண்டும். அதற்கான ஒப்புகையையும் அவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காப்பி இருக்கும். ஒரு காப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அலுவலர்கிட்ட கொடுத்துடணும். இன்னொரு காப்பி வாக்காளராகிய நம்ம கையில் இருக்கணும். வாக்குச்சாவடி அலுவலர் எத்தனை முறை வீடுகளுக்கு வருவார் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர், வாக்குச்சாவடி அலுவலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே 3 முறை வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் சப்போஸ் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லைனா செகண்ட் டைம் வரும்போது கொடுப்பாங்க. தேர்ட் டைம் அவங்க கலெக்ட் பண்ண வரும்போதும் சப்போஸ் நீங்கள் ஊரில் இல்லை, ஃபர்ஸ்ட் 2 டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி முறை வரும்போது உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கப்படும். அலுவலர் வீட்டுக்கு வராங்க, பட் ஆனால் வீட்டுக்கு வர டைமில் நாங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கிறதுங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா வாக்காளர் விவர படிவங்களை நீங்கள் நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் voter.eci.government.in அப்படிங்கிற இந்த இணையதளம் வாயிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி அதிலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளார போனீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக அங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டிங்கனாலே போதும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாக்காளர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே அப்லோட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர் முகவரி மாறி இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். தொகுதி மாறி இருந்தால் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு தொகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மயிலாடுதுறை தொகுதியில் பிறந்திருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பூம்புகார் தொகுதியில் வாக்கப்பட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி இப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பூம்புகார் தொகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொகுதியில் உங்களுடைய பெயர் வராது. நீங்கள் 10 வருஷமாக அங்கே இருந்தாலும், 5 வருஷமாக இருந்தாலும், எத்தனை வருஷம் இருந்தாலும் அங்கே உங்களுடைய பெயர் வராது. உங்களுடைய பழைய தொகுதி என்னவோ, நீங்கள் பழைய தொகுதி மயிலாடுதுறை தொகுதி அப்படின்னா உங்களுக்கு அங்கே மட்டும்தான் உங்களுடைய பெயர் வரும். உங்களுடைய தொகுதி என்னவோ அங்கே தான் உங்கள் பெயர் வருமே தவிர தொகுதி மாறி பெயர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தொகுதி மாறி இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு, வாக்காளர் தொகுதி மாறி இருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம் பெறாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே போல் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உரிய ஆவணங்களை கொடுத்து நீங்கள் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனு நீங்கள் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை நடக்கக்கூடிய அந்த குறைதீர் முகாம் இருக்கு இல்லையா, அந்த கூட்ட முகாமில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை மாதிரி மனு கொடுத்து தான் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய தொகுதியை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி, மாற்றி அமைச்சிக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இந்த எஸ்ஐஆர் மூலமா நீங்கள் உங்களுடைய அட்ரஸையோ அல்லது உங்களுடைய தொகுதியையோ நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்க முடியுமா, இந்த எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயரை சேர்க்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, புதிதாக பெயரை சேர்க்க கண்டிப்பாக முடியாது. அதே நேரத்தில் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர் படிவம் 6 நிரப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் அவர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உரிய ஆய்வுக்கு பின் பட்டியலில் அவங்களுடைய பெயர் சேர்க்கப்படும் அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இது வரைக்கும் இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.